Praise you. மகா இரக்கமும் பரிசுத்தமும் வல்லமையும் மாட்சிமையும் நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். அப்பா பிதாவாகிய தேவனே, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவரே இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்திருக்கிறீர். எஸ் ஆண்டவரே, அதற்கு நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே அன்பு கூறும்படியாய் தேவனே இந்த காலை வேளையிலே கூடி இருக்கிறோம். அப்பா ஒரு கூட்டமாய் நாங்கள் கூடியிருக்கிறோம், எங்களை அர்ப்பணித்து நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்பா தேவனே, உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய வல்லமையை பாட வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு கூட புகழ வேண்டும். எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தயவு காருண்யம் ஆண்டவரே எல்லாவற்றையும் சிந்தித்து உம்முடைய நன்மையினாலே எங்களை முடிச்சு விட்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் கூட தேவனே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எஸ் ஆவியானவரே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செயல்பட முடியாது. முதலாவது எங்களுக்கு தேவை ஒரு மன ஆவி. தேவனே, அது உம்மால் தான் கூடும். அந்த மகிமையின் பிரசன்னம் எப்பொழுது ஆண்டவரே அப்பா அசை வாடுகிறதோ அந்த இடத்துல ஒரு மன ஆவி. தேவனே, உம்மை ஆண்டவரே பாடி துதிப்பதற்கு ஒரு மன ஆவி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு மன ஆவி. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே கன நித்திரையின் ஆவியை எடுத்து போடுவீராக, சோம்பலின் ஆவியை எடுத்து போடுவீராக. தேவனே, உற்சாகத்தின் ஆவியை எங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் தேவனே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தார் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய நாமத்திலே தேவனே அப்பா எங்கள் மேலே நீர் அசைவாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல தேவனே என் பலன் நீர்தான் ஆண்டவரே, என் கோட்டை நீர்தான் ஆண்டவரே, என் தஞ்சம் நீர்தான் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரும் நீர்தான் ஆண்டவரே. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை.
நான் அதிகமாய் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் கண்மலையாயிருக்கிறார், அவர் என் கோட்டையாயிருக்கிறார், அவர் என் ரட்சிப்பாயிருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல இவ்வளவாய் தேவனே எங்களை பாதுகாத்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். நாசமோசங்களுக்கு விலக்கி எங்களை ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் ஆண்டவரே ஆதரித்து கொண்டு வருகிற தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில தேவனே எங்கள் யாவரையும் பரிசுத்தப்படுத்தி உடைய சமூகத்தை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆவியானவர் நீர் ஆண்டவரே தொடர்ந்து நடத்துவீராக. இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள் யாவரையும் தேவனே உடைய ஆண்டவர் அபிஷேக தைலத்தினால் நிரப்புவீராக. எல்லோரும் கூடி எங்களுடைய சிங்காசனத்தை எல்லாம் தலையில் இருக்கிற எங்களுக்கு கிரீடங்களை எல்லாம் கழற்றி இந்த பாதத்தில் வைக்கிறோம். நீங்க பெருகுவதற்கு நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் பெருகுவதற்கு நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். உங்களுடைய நாமம் எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமும் பெருகும் என்பதை நாங்கள் அறிந்து எங்களை ஆண்டவரை நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் விரைவாய் கொண்டு வருவீராக. உடைய ரட்சிப்பு அது சீக்கிரமாய் தேவனே நிறைவேற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக உம் கரத்தின் கிரியெல்லாம் என்னை மகிழ்ச்சியாக்கிற்று, என்னை எதிர்த்து வந்தவரெல்லாம் தேடியும் காணவில்லை என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் தேவனை துதித்து பாடுவோம். Thank you. Glory. Hey
எவ்வளோ பெரிய பலனை தேவன் கொடுக்குறாருல, எவ்வளோ பெரிய பலன்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் வேலை செய்ய முடியல, என்னால் கஷ்டமாக இருக்குது, எல்லா காரியங்களுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால், ஆமேன், வேலைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ஆமேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று சொல்லி அருமையான தாசன் சொல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை என்ன செய்யறாராம், மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா. உயரமான ஸ்தலங்களிலே அவர் என்னை நடக்க பண்ணுகிறார் என்று சொன்னா என்னுடைய பலன் அல்ல, அது கர்த்தருடைய பலன். அவ்விதமான பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே கொடுப்பாராக. பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது என்னை காண்பவரே, தாகத்தால் கதறும் பொழுது என்னை கேட்பவரே என்று சொல்லி நல்ல உற்சாகமாய் So
போது என்னை காத்தவரே, தாகத்தாலே கருதும் போது என்னை all together சேர்ந்து சொல்வோம். என்னை போல் நீர் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னை போல் தாகம் தீர்க்கும் என்று சொல்வோம். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை வைத்து விட்டார். மனிதனுக்கு எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாது. கழுதையுடைய தாடியை எடுத்து 1000 பேர் என்ன செய்யறான்? கொலை செய்து விடுகிறான், கொன்று விடுகிறான். அப்பேற்பட்ட பலன் யாருக்கு இருக்குது? சிம்சோனுக்கு இருக்குது. இதன் மூலியமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு எவ்வளோ பலன் இருந்தாலும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ற காலம் ஒன்று வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் நமக்கு முன்கூட்டி திருஷ்டாந்தமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ உன் பலத்தினால நீ ஓடலாம், உன் பலத்தினால எதை வேணாலும் செய்யலாம், ஆனா ஒரு நாள் நீ தேவனை தேடணும். உனக்கு ஒரு லேகி என்ற இடம் இருக்கணும். அந்த லேகில நீரூற்று வரணும். அந்த நீரூற்றுக்கு பேரு தான், அந்த இடத்துடைய பேர் தான் என் அக்கோர் ரிபாபா துர்ரலகா பாபா. வந்தாகணும், பள்ளத்தாக்குக்கு வந்தாகணும். அதனால்தான் இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னா, ஆண்டவரே என் மாம்சத்தை நான் ஒடுக்கி, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நான் வர்றேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரே எனக்கு மாம்ச பலன் இருந்தாலும் கூட உண்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு வேணும்பா. அந்த ஜீவ தண்ணிக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு விசை கூட என் கொம்பை உயர்த்துனீர், என் தலையை உயர்த்தினீர், நான் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துகிறீரே என்று சொல்லி தேங்க்யூ. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்ற
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. பருவம் உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள பாபா தலையை உயர்த்திடு ஆண்டவரே, காத்திட உன்னோடு இருக்கின்றார். தலையை உயர்த்திடு ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு ஒரு நாளும். நல்ல உச்சமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். சபையே வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ், சபை, தேவனுடைய சரீரமாகிய சபை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவாது. சபை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வெட்கப்படுத்துகிற பாதாளம் மூடப்படும். அதிகாரம் இல்ல உன்னை வெட்கப்படுத்துறதுக்கு. சபையை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னா, எஸ், சபையை வெட்கப்படுத்த முடியாது. சபையை வெட்கப்படுத்த முடியாதுங்க. சபை இயேசுவில் பாதி. அது அவருடைய சரீரமாகிய சபையை ஒருவரும் வெட்கப்படுத்த முடியாது. எஸ், இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். இந்த தீயவனை யாரை சிருஷ்டித்தாரா? இந்த தீயவனையும் இந்த காரியத்தை செய்கிறவனையும் யார் சிருஷ்டிக்கிறது? நமக்கு எப்பவுமே எதிர்வினை வேணும். ஆமென். நமக்கு எப்பவுமே எதிர்வினை வேணும். நம்ம திருந்துவதற்கு அது வேணும். ஆமென். நமக்கு விரோதமா எல்லாமே எழும்பி வரும். எஸ், நமக்கு விரோதமாய் சில காரியங்கள் வருகிறது என்று சொன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் என்ன செய்கிறேன்? அவனையும் நான் தான் படைக்கிறேன், அவனையும் நான் தான் உண்டாக்கினேன், நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கரம் பண்ணுகிற மாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். பார்வோனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். பார்வோனுடைய இருதயத்தையும் கடினமாக்கிறது கர்த்தர் தான். பார்க்கணும்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வல்லமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமையன் ஆண்டவரே சபையில் இருக்கணும் அப்பா. என் தேவனுடைய வல்லமை என் குடும்பத்தில் இருக்கணும். என் தேவனுடைய வல்லமையை என் பிள்ளைகள் பார்க்கணும், அந்த சந்ததிகள் பார்க்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தேவனுடைய ஊழியக்காரரா? தேவனுடைய ஊழியக்காரரா? நீங்க தேவனுடைய ஊழியக்காரனா நான் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க தேவனுடைய ஊழியக்காரன் நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா, எஸ், அவர் சுதந்திரமாயம் இருக்கிறீர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே. அப்போ என் தகப்பனுக்கு ஆமென். இந்த உலகத்தில் இயேசுவுக்கு எப்பவுமே ஆப்போசிட் ஒரு காரியம் இருந்து கொண்டு தான் இருந்தது. எப்பெல்லாம் அவர் உபதேசம் பண்ணுகிறாரோ அவருக்கு என்ன இருக்கும்?
ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் என்ன இருக்குது? அந்த ரியாக்ஷன் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வ? குற்றப்படுத்துவாய். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரங்க. அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிஃப்ட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் உன்மேல் என் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல் இமை பொழுது உன்னை என்ன செஞ்ச? கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் என்ன செய்றேன்? உன்னை சேர்த்துக் கொள்வேன். கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாணத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இஸ் மை லார்ட் ரிபாதுரல ரகபா ஷந்தரிதல ரகபா. எப்பொழுது அவர் உங்களுடைய நாயகராய் மாறுகிறாரோ, எப்பொழுது அவர் நம்முடைய மனவாளனாய் மாறுகிறாரோ, he will take care of us. Yes, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பெயர். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். எஸ், அப்பேற்பட்ட தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவன் உன் பட்சத்தில் இருந்தா, மணவாளன் உன் பட்சத்தில் இருந்தா, உன் சிருஷ்டிகர் உன் நாயகராக இருந்தா, நீ ஒரு பொழுதும் வெட்கப்பட மாட்ட. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாத தேவன். சொல்லுங்க பாப்போம். என்னை கைவிடாத தேவன். எத்தனை ஆண்டவரே காரியங்களில் நான் இடறி விழுந்தாலும் என்னை கைவிடவே இல்லையப்பா. இமை பொழுது உன்னை கைவிட்டேன் அப்பா. கைவிட்டா மாதிரி இருந்தது, ஆனால் உருக்கமான இரக்கங்கள் உன்னை என்னை சேர்த்துட்டீங்களப்பா, என்னை சேர்த்துட்டீங்களப்பா. எந்த மனிதனிடத்திலும் தலைகுனிய விடலை, எந்த மனிதனிடத்திலும் கையேந்த விடலை, எந்த மனிதனிடத்திலையும் ஆண்டவரை டிப்பல் பண்ண விடலை. கேட்கணும், தேவனிடத்தில் கேட்கணும், என்னை நடத்துங்கப்பா. என்ன பண்ணுங்க? நடத்துங்க. கேளுங்க, என்ன நடத்துங்க. உணர்வு பூர்வமா கேட்கணும், என்ன நடத்துங்க. ஒரு மனுஷங்கிட்ட நம்ம பேசுறோமே, அது மாதிரி பேசக்கூடாதா? தேவனிடத்துல பேசலாமே. என்ன நடத்துங்கப்பா, என்னை யார் இடத்துலயும் ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவர். நீங்க தானே சொன்னீங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சொன்னீங்களே, என்னை நடத்துங்க. நானா இருக்கட்டும், என் குடும்பமா இருக்கட்டும், உண்மை நாங்க என்ன செய்யணும்? ஆமென். கர்த்தரையே சேவிக்கணும். நீங்க தானே சொன்னீங்க, உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் மேலும் நான் என்ன செய்வேன்? அருளுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தமாய் எங்களுடைய வீடு, நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் துதிக்க வேண்டும். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா
ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் துணையாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. இது போல காத்தீரே நன்றி. Yes, Lord. இம்மட்டுமாய் தேவனே எங்களை நடத்தி வருகிறீர். நாங்க அதை நினைக்கிறதே நிறைய நேரத்துல இல்ல ஆண்டவரே. நீங்க எப்படி நடத்தி வருகிறீர் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும். எஸ், நாங்க எங்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய கஷ்டங்களை பார்க்கிறோம், நிறைய போராட்டங்களை பார்க்கிறோம். ஆனா நடத்தி வந்த விதத்தை நாங்கள் நிறைய நேரத்துல மறந்து விடுகிறோம். கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். எஸ் ஆண்டவரே, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறான். எரேமியா 1:5 இவ்விதமாய் அவன் சொல்லுகிறான். எஸ், எப்பொழுது கர்த்தருடைய ஆண்டவரை கண் என் கருவை காண்கிறதோ அன்றிலிருந்து அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர் நடத்தி வருகிறார். எஸ், அவர் நடத்தி வருகிறார். அவர் தயவாய் நடத்தி வருகிறார். அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எஸ், எத்தனை தயவு, எத்தனை இரக்கம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது என்னை கைவிடவே இல்லை, என்னை விட்டு விலகவே இல்லை. எப்பொழுது கர்த்தரை அண்டிக் கொண்டு இருக்கிறோமோ கர்த்தர் ஒருபொழுதும் என்ன செய்யல, நம்மை கைவிடவே இல்லை. எஸ், அன்றன்றைக்கான காரியங்களை கர்த்தர் அன்றன்றைக்கு நம்ம என்ன செய்யறாரு, சந்திக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஆதின் பாடுகள் ஆதின் நாட்களுக்கு போதுமானது. நாளை தினத்தை பத்தி நீ கவலைப்படாத, அதனுடைய பாடுக்கு அது கவலைப்படட்டும். நீ டோன்ட் வரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் தான் உன்னுடைய ப்ரொவைடர், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுகிறவர், எபினேசர், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை அருமையான தெய்வம்! அன்றன்றைக்கான தேவைகளை அவரிடத்தில் கேட்போமா? காண என் தேவைகள் யாவையும் Glory to Father. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் நீர் நடத்திடும் விதங்கள் சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே,
நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. சேர்ந்து நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிலிப்பு ஒரு ஆர்டினரியான ஒரு பர்சன். பிலிப்பு ஒரு ஆர்டினரி பர்சன். அவன் ரொம்ப ஃபெமிலியரே கிடையவே கிடையாது. ஆனா அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். வேதத்தில் உள்ள அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் ஞானியை தெரிந்து கொள்ளவில்லை, ஞானிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் பிலிப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால்தான் ஆண்டவராகி வேதம் சொல்லுகிறது, ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் யானவன்? உனக்கு ஈக்குவல் ஒருவரும் இல்ல, உனக்கு ஈக்குவல் ஒருவரும் இல்ல. உன் வாயில இயேசு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஈக்குவல் ஒருவரும் இல்லை. சொல்லு, அடக்கிக் கொள்ளாதே, சத்தமிடு. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது என் நாமத்தை சொல்லக்கூடாதான்னு ஒரு நாள் கேட்பார்ல, என் நாமத்தை சொல்லக்கூடாதா? ரபாதுரி எதுக்கு நம்ம பைத்தியங்களா இருந்த ஞானிகளாய் மாற்றினார்? அவரை சொல்வதற்கு, அவரை சொல்வதற்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சொல்லிக் கொண்டிருக்கிறிய அவரை, அவ்வளவுக்கு எவ்வளவு நீ உன்னுடைய ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு ஞானம் வேணுமா? இயேசுவை சொல்லு, இயேசுவை சொல்லு, இயேசுவை சொல்லு. நிகரே இல்லாத அந்த தேவனை என்ன பண்ண சொல்லு, இணை இல்லாத தேவனை சொல்லு. இரக்கம் செய்யும் தகப்பன் இருக்கிறான்னு சொல்லு. இரக்கத்தில் ஐஸ்வர்யர் அவர்தான் என்று சொல்லு. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்த்தவரை. ஆயுள் முழுவதும்
குறைகளை போக்கிடும் நிறைவு நீர் ஆண்டவரே. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது உனக்குள்ள இருக்கிற குறைவுகளை எல்லாம் நீக்க வல்லவராக இருக்கிறார். அவர்தான் என்னுடைய ஜீவ அப்பம், அவர்தான் என்னுடைய ஜீவ அப்பம், அவர்தான் என்னுடைய நிழல், அவர்தான் என்னுடைய மகிமை. எஸ், எல்லாம் அவருக்கு நாங்கள் செலுத்தி நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஒரு விசை கூட குறைகளை போக்கிடும் நிறைவு நீர் என்று சொல்வோமா? குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம். கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கிய இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றினும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை. ரபாபா துராகலா ரபாபா. எல்லா புகழும் ஆமென். உயர்ந்தவரை. Thank you, Lord. தேவ பிரசன்னமோடு கூட அதிகமாய் சேவைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. உண்மையாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. ஒவ்வொரு யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண ஊரினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. ஆனாரத்து இரவு ஊரினை கைகளில் உடையவரே. மரண ஊரினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. ஆனாரத்து இரவு ஊரினை கைகளில் உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின. Yes. Amen. செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் நீரும் உயர்ந்தவரே. எஸ் எஸ், உங்களை என்னையும் அற்புதமாக்கக்கூடியவர். உங்களையும் என்னையும் எங்கப்பா இந்த மீன் பிடிக்கிறவன்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறான்? இந்த மீன் பிடிக்கிறவன்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பேதுரு பேசுறான், யோவான் பேசுறான், இவெல்லாம் யாரு என்று
அந்த எருசலேமிலே அந்த பரிசேயர் எல்லாம் கேட்கும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். மீன்பிடி இருக்கிறவனுக்கு இந்த ஞானமா? மீன் பிடிக்கிறவர்கள் இப்படியா பேசுவாங்க? இப்படி எங்கிருந்து வந்தது அந்த ஞானம்? இயேசுவை பார்த்துக்கிற இவன் தச்சன் அல்லவா? இவன் தச்சன் அல்லவா? எஸ், உன்னையும் என்னையும் அற்புதமாக்குறது நம்ம படிப்பில்ல. நீங்க செய்யற டிசிக்னேஷன் வேலை இல்ல. நீ எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நீ அற்புதமாக முடியாது. யோசிச்சு பாருங்க, எந்த உலக ஞானமும் இல்லாத ஒரு மீன் பிடிக்கிறவனை கர்த்தர் மனுஷன் பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின பொழுது, அங்கே எருசலேமில் இருந்த ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, தேவனே, glory to Jesus, அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளதாய் காணப்படும் பொழுது, அநேகர் ரட்சிக்கப்படும் பொழுது, பரிசேயர் எல்லாம் பார்த்து வியப்படைந்து கேட்கிறார்கள், இவர் யார்? இவர்கள் யார்? அங்கே சொல்றாங்க, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். உன்னை இயேசுவோடு கூட இருந்தா உன்னை கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். நீ இயேசுவோடு கூட இருக்கிறியா? ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம். எஸ், நீ இயேசுவோடு கூட இருக்கணும். யோசுவா கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தான். யாரு? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே மாட்டான். அவரு மலைக்கு போயிருக்கிறாரு. கீழே ஜனங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா யோசுவா மட்டும் என்ன இல்ல, கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தாங்க. எஸ், இரண்டாம் தலைமைத்துவத்தை ஏற்கும்படியாய் கர்த்தர் அவனை அற்புதமாக்கினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எஸ் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற சபை எப்பவுமே நீ மேன்மைப்படுத்துவீர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? எங்க சபை ஆண்டவரே எந்த ஒரு மனிதனுக்கும் கனம் அல்ல, எந்த மனிதனுக்கும் ஆண்டவரே எந்த புகழ்ச்சியும் அல்ல. கரங்களை உயர்த்துங்க. உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் கனம் கொடுப்போம். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவோம் எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவோம் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. Thank you Lord, thank you Jesus. எல்லாம் கனம், எல்லாம் கனம். எப்பொழுது பவுல் அடிகளார் சொன்னாரு, நான் இந்த உலகத்துல கற்றது எல்லாமே சிலுவைக்கு முன்பாக என்ன சொன்னார் அவரு? குப்பை. எல்லாம் குப்பை. என்னோட லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ற ஒரு ஆண்டவர் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒன்றுமே இல்லாத நேரத்துல, யாருமே உயர்த்தாத நேரத்துல கர்த்தர் நம்மை அழைத்து உயர்த்திருக்கிறார். இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இவர்கள் யார்? இவன் எப்படி உயர்த்தப்பட்டான்? அவர் இயேசுவோடு கூட இருந்தான். Thank you Jesus, thank you Father, thank you Lord, thank you Holy Spirit. அப்படிதான் ஆண்டவரே உயர்த்துகிற சபை, இயேசுவை உயர்த்துகிற சபை. சொல்லுங்க வாயில திறந்து, நாங்கெல்லாம் இயேசுவை உயர்த்துகிற சபை, இயேசுவை உயர்த்துகிற சபை. ஆமென். இயேசுவை உயர்த்துகிற சபை எந்த பாதாளத்துக்கு என்ன இருக்காது. ஆமென். பாதாளம் மேற்கொள்ளாது. இயேசுவை உயர்த்துகிற சபை என்ன செய்யாது? பாதாளத்துக்கு இடமே கிடையாது. நீ சிங்க கபில போடப்பட்டாலும் அங்கிருந்து கர்த்தர் தூக்க வல்லவரா இருக்கிறாரு. அங்கிருந்து கர்த்தர் தூக்க உன்னை என்ன செய்யறாரு? தானியேல்
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எஸ், கர்த்தரை உயர்த்துகிற நபர்கள். Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி சிங்கத்தேதியில் நான் இருந்தேன், என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செல்வேனே, சத்தானை சமுத்திரம் திரும்புவே. பாடுவோம். அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே அவரே என்னை காத்தவர், அவரே என்னை அவரே என்னை காத்தவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சொல்வோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. Thank you Lord. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. நல்ல கரங்களை தட்டி, நல்ல தேவனுடைய கரங்களை தட்டி கேட்போம். ராஜாவுக்கு டவுட், ராஜாவுக்கு பெரிய டவுட். கெபியன் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, எவ்வளோ பெரிய சாட்சி பெற்றிருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் ராஜாவுக்கிட்ட சாட்சி பெற்றிருக்கிறான். ஜீவனுள்ள அவன் பாருங்க, அவனை அறியாமலே ராஜா என்ன சொல்றான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அவனுக்கு ஒரு டவுட். துயர சத்தத்துல நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாச்சே, சிங்கம் விழுங்கிடுச்சா?
தானியேல் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரும், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அவன் சொல்றான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜாவே நீர் வாழ்க. நம்ம சொல்லுவோமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சபை குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும் அவருக்கு முன்பாக. என்னை ஆண்டவரே, அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவருக்கு முன்பாக நான் என்னவா இருந்தேன்? குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நீ குற்றமற்றவனாய் காணப்படுவே என்று சொன்னால் சிங்கங்களுக்கு இடம் இல்லை, எந்த மிருகங்களுக்கும் இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை, தந்திரங்களுக்கு இடம் இல்லை, மந்திரங்களுக்கு இடம் இல்லை, எதற்குமே இடம் இல்லை, ஆயுதங்களுக்கு இடம் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சபை அப்பேற்பட்ட சபையாக இருக்கணும். ஆண்டவரே, நாம தான் சபை. நாமெல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? என்னை குற்றமற்றவனா ஆண்டவரே காணப்படாதபடிக்கு அவருக்கு முன்பாக நான் காணப்பட்டேன். எந்த குற்றமும் என்னிடத்துல காணப்படவில்லை. தேங்க்யூ லார்ட். அகிரிப்பா ராஜா சொல்றான். யார் சொல்றது? அகிரிப்பா ராஜா சொல்றான், பவுலிடத்திலே நான் எந்த குற்றமும் காணவில்லையே, தண்டனைக்கு ஏதுவான எந்த குற்றமும் நான் என்ன செய்யல. என்ன பெரிய சாட்சி ஆண்டவரே, இதமான ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் எதை இழந்தாலும் கூட உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நான் எப்படி இருக்கணும்? குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். இது வரைக்கும் நான் குற்றம் செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. தானியேல் பெற்ற சாட்சியை போல இந்த சபை சாட்சி பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. அதற்கு உண்டான ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுங்க, ஒரு உணர்வை கொடுங்க. தவறை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவரே ஒரு ஆவி எங்களுக்கு வேணும். ஏனில் நாங்கள் பாவமில்லை என்று சொல்றோம் என்று சொன்னால் எங்களை நாங்களே என்ன செய்யறோம்? அநேக நேரத்தில் நாங்கள் வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆகையால தேவனே, ஒரு விசை எங்களுடைய குற்றங்கள் உணர்த்தி அதை அறிக்கை செய்து அதை முழுமையாய் விட்டு விடுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த சபைக்கு செய்யும்படியாக இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி இருப்போம் என்று சொன்னா ராஜ மேன்மை உனக்கு இருக்கும். கோலு மண்டபத்தில் உன்னுடைய கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் தானியேலை போல உன்னை கர்த்தர் வைப்பார். கர்த்தருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். தானியேலை எப்படி பெரியவனாக்கிட்டோம் அதே போல உங்களையும் பெரியவனாக்கும். தேவனை வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவகி அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடுக்கத்திலிருந்து ஷிவரிங்கிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. ஜானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜுரத்திலிருந்து நல்ல விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் விண்ணப்பிக்கிறோம். சரீரத்தை தொடுங்கப்பா, சரீரத்தை தொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக, மூத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியாண்டி, சின்னமாட்டி, எம்மிமா சிஸ்டர் எல்லாம் ஆண்டவரே, இந்த இயற்கை சூழ்நிலைகள் தேவனே, விசேஷமாய் தேவனே சுமதியுடைய அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிஸ்டர் சுமதி அவர்களுடைய அவருடைய சுமதியுடைய குடும்பத்திற்காக ஆண்டவரே நீங்கள் தான் ஆறுதல் செய்யணும். தாயை இழந்திருக்கிற சுமதி சிஸ்டருக்கும் 2 பிள்ளைகள், கணவர், குடும்பம் யாவற்றையும் கர்த்தர் இது முதற்கொண்டு நல்ல தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு ஆறுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.